நாடாளுமன்றத்தில் தேர்தல் நெருங்கி வருது. இப்ப அதிமுக கூட்டணி அமைக்காம இருக்காங்க. பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. இந்த தேர்தல்ல பாஜகவோட வளர்ச்சியில நிலைப்பாட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த தேர்தலில் 3 பிம்பங்கள் நாடெங்கும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மீண்டும் மோடி வருவார், அவர்தான் ஆட்சி அமைப்பார் என்பதை திட்டமிட்டு ஊடகங்கள் மூலமாகவும் மற்ற பிரச்சாரங்கள் மூலமாகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் உண்மைக்கு மாறானது. நடக்கக்கூடியது என்னவென்றால், இந்த முறை அவர் மீண்டு வருவாரா என்றுதான் கேள்வியை தவிர மீண்டும் வருவார் என்ற பிரச்சனை இல்லை. அதுதான் மிக முக்கியம். காரணம் என்னவென்றால், இது ஆசை அல்ல, அல்லது மேலெழுந்த வாரியாக மேலோட்டமான கணிப்பு அல்ல. ஏற்கனவே தென் மாநிலங்கள்ல அவருக்கு இடமில்லை, கணக்கு திறக்கல. மணிப்பூருக்கு போவதற்கே அவர் தயாராக இல்லை. இத்தனை ஆண்டுகள் மணிப்பூர் இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது. வடகிழக்கு மாநிலம் அவருக்கு எதிராக இருக்கிறது முழுக்க. அதே போல உச்ச நீதிமன்றத்தில் எப்போது காஷ்மீரில் தேர்தல் நடத்த போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நடத்துவோம்னு சொல்றார்களே தவிர அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அங்கே மக்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இதே போல எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வெளியூர்ல வந்திருக்கக்கூடிய முரசொலியிலே கூட மிக அதிகமாக 370-400 இடங்களை பெறுவோம் என்று வருகின்ற கருத்து கணிப்புகள் ஆதாரமற்றவை என்பதற்கு தெளிவாகவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய ஒரே கணிப்பு என்னன்னா, மீண்டும் எப்படி வருவாங்கன்னா, தோற்று போனாலும் நாம அவர்களை விலைக்கு வாங்குவோம், நாம மிரட்டுவோம், எல்லா வகையிலும் செய்வோம் என்று நினைத்தார்கள். அது வருகிற முறையில இருக்காது. எனவேதான் முதல்ல அந்த பிம்பம் உண்மையானதல்ல, அது சரிந்து கொண்டு வருகிறது. ஆகவேதான் அவர்களுக்கு வேறு குறுக்கு வழியில ஏதாவது செய்து அந்தந்த பகுதிகளில் வரலாமான்னு, பீகார்ல ஏதாவது பிடிக்கணும்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வரணும் அப்படின்னா உடனே அது பாரத ரத்னாவையும் அவர் ஒரு அரசியல் ஆயுதமாகத்தான் கையாளுகிறாரே தவிர அந்த பெருமை என்பதற்காக அவர் கையாளவில்லை. இப்படி பல சூழ்நிலைகள் ஒவ்வொன்றாக இருக்கிறது. இதற்கு முன்னாலே 37% தான் பெற்றுதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இப்போது எல்லா எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வருவதற்குரிய வாய்ப்பில்லை. இந்த முதல் பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். அலங்காரமாகத்தான் எல்லோரை வாக்காளர்களை நம்ப முடியாவிட்டாலும் தேர்தலில் வேட்பாளராக ராமனையே நிறுத்துவதை போல அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு காட்டி அதன் மூலமாக செய்யலாம நினைக்கிறார்கள். ஒன்று. அடுத்தபடியாக இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது என்று ஊடகங்கள் மூலமாகவும் மற்றது யாரோ ஒருவர் ஒரு நிதிஷ்குமார் போனார், மற்றது போனார், மற்ற இடங்கள்னா எல்லா இடங்களிலும் இருக்கிற மாநில கட்சிகள் உள்பட எதிர்கட்சிகள் பிஜேபிக்கு எதிரான ஒரு சூழலை தெளிவாக எடுத்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிகமான இடங்களை எதிர்த்து பெற்று ஆட்சியை எதிர்கட்சிகள் ஆட்சியாக அமைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் என்ன என்பதற்காகத்தான் இந்த போட்டியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இதை பற்றி சொல்லுகிற போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற என்டிஏ இருக்கிறத, அந்த என்டிஏல தமிழ்நாட்டிலையும் இல்லை, தென்னாட்டிலையும் இல்லை, இனிமே வரப்போகிறார்கள் வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கே தவிர அது இருந்தவர்களே காணாமல் போய்விட்டார்கள். ஒருத்தர் கதவு திறந்தே இருக்குங்கிறார் அமித்ஷா, மூடியே விட்டோங்கிறாரு இன்னொரு கட்சிக்காரர், அதில் இருந்தவர்கள் பெரும்பான்மை இருந்தவர்கள். ஆகவே யார் கதவு திறந்தது யார் கதவு மூடியது என்பதை பற்றி அவர்களுக்குள்ளேயே கதவு திறப்பதிலேயே பிரச்சனை இருக்கு. அப்புறம் கணக்கு திறப்பதில் நிச்சயமா பிரச்சனை கிடையாது. ஆகவே தான் இந்த சூழ்நிலைகளிலே இந்த பிரச்சாரம் இருக்கிறது. அடுத்து 3வது பிம்பம் என்ன என்றால், மோடி போனால் எல்லோரும் ஓட்டு போட்டு விட்டுருவார்கள், உடனே ஓட்டு அப்படியே மலர் மாலை கொட்டுவது மாதிரி வரும் என்பது இருக்கிறத, அது இல்லை என்பதை தெளிவாக இமாச்சல் பிரதேசம் தெளிவாக காட்டியிருக்கிறது. மற்ற இடங்கள் காட்டியிருக்கிறது. வடபுலத்திலேயே ஜெயித்த இடங்கள்ல கூட, ராஜஸ்தான் மற்ற இடங்கள்ல இந்த 3 நாள் தேர்தலில் கூட வித்தியாசம் 2% தவிர வேறு கிடையாது. ஆக இவைகளெல்லாம் வைத்திருக்கும் போது யதார்த்த நிலை, உண்மை நிலை என்னவென்றால், மீண்டும் ஆட்சி
மோடிக்கு அல்ல.